assalamu alaikum everyone. இன்றைக்கி ஒரு டெலிஷியஸான கடலைப்பருப்பு போட்டு ஒரு மட்டன் கீமா கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சீரகம், அப்புறம் கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு. இதோட அளவு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இப்போ வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க குக்கரில். எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் ஒரு 2 அன்னாசி பூ வந்து அதில் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பெரிய அன்னாசி பூ இருந்துச்சுன்னா 1 சேர்த்துக்கோங்க. என்கிட்ட சின்னது இருந்ததுனால நான் 2 சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து 2 பெரிய வெங்காயம் நான் இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த பெரிய வெங்காயம் வந்து லைட்டாக அந்த கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா இதை வந்து வறுத்து விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக ஆக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் கொத்துக்கறி ஆட் பண்ணியிருக்கேன் நான். இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. அந்த கொத்துக்கறியோட கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் வந்து நான் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பை வந்து ஒரு மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்ல எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம முன்னாடியே காமிச்ச மாதிரி அந்த மசாலாவை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி போட்டு அந்த எண்ணெய் தெளிகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் தெளிஞ்சிடுச்சு. இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இன்னும் அந்த பச்சை வாடை போகாமல் இருக்கும். ஸோ அதனால் 1/2 கப் தண்ணி ஊற்றி திரும்பவும் நம்ம மூடி போட்டு இதை வந்து குக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். பட் என்கிட்ட பச்சை மிளகா அவைலபிள் இல்லாததுனால நான் வந்து இன்றைக்கி இதில் தான் பண்ணுறேன். மிளகாய்த்தூள் போட்டு தான் பண்ணுறேன். ஒரு 2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் வந்து இதோட ஃப்ளேவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ மிளகுத்தூள் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி இதை வந்து குக்கர் விசில் போட்டுடலாம். எனக்கு வந்து கொஞ்சம் கிரேவி, அதாவது நான் சப்பாத்திக்கு வைக்கிறதுனால கொஞ்சம் ஒரு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். சாரி, 1 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கும்போது நம்ம 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்க்கணும். மல்லி இலை தான் இதுக்கு ரொம்பவே ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ மல்லி இலையை ஸ்கிப் பண்ணாதீங்க. மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 3 to 4 விசில் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. விசில் விடும்போது பார்த்துக்கோங்க, அதாவது அந்த கடலைப்பருப்பு வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது. அந்த கடலைப்பருப்பு வந்து தெரியணும், அந்தளவுக்கு நம்ம வந்து வேக வச்சுக்கணும். எந்தளவு உங்களுக்கு வேகும்னு தெரியும்ல, ஸோ அந்தளவு வேக வச்சுக்கோங்க. எனக்கு வந்து 3 விசில் கரெக்டாக இருந்தது. ஏன்னா கீமா டக்குன்னு வெந்துடும். ஸோ நம்ம கடலைப்பருப்பு வேகிறதுக்காக தான் அந்த 3 விசில் விட்டுறது. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு வந்து அந்த எண்ணெய் தெளிஞ்சு வந்து கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் வெறும் ரைஸோடையோ இல்லை சப்பாத்தி, புலாவ், பரோட்டா, ஃபுல்காய் எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. தென் வந்து உங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.